தோல் ஃபுல்லாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 25 ரகமான சக்கரவள்ளி நம்ம அதில் இருக்கிறது ஒரு 15 ரகமான சக்கரவள்ளி பொதுவாக சக்கரவள்ளி புரோட்டாசி டு ஐப்பசி பண்ணுவாங்க. அறுவடை பண்ணுறது கையில் அறுவடை பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ரகங்க. இது பார்க்கும்போது தெரியும், கேரட்டோட கலரு ஒயிட்டு, ஒரு நார்மல் வெள்ளை கலரு, ஒரு ஆரஞ்சு கலரு. இதில் நார்மலாக சக்கரவள்ளி கிழங்குல எக்கச்சக்கமான வெரைட்டி இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ரகங்கள் முக்கியமாக இருக்குது. அதில் சாம்பிராணி கிழங்கு சொல்லுவாங்க. ஏன் சாம்பிராணி கிழங்குனா அந்த கிழங்கு வேக வைக்கும்போது சாம்பிராணி வாசம் அப்படியே இது மானாவரியாக விதைப்பாங்க. அதாவது மானாவரியாக நடவு செய்வாங்க. இதை கரெக்டாக எங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டாசி ஐப்பசி நடவு பண்ணுறாங்கன்னா புதுக்கோட்டை, இந்த பக்கம் கீழே சிவலிபுத்தூர், இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த பக்கம் மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு சில ஹைபிரிட் உள்ள வந்துச்சு. பொதுவாக விதைக்கிழங்கா வைக்கும்போது தான் சில கிழங்குகள் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லாமல் வேர் வைக்கும். ஒரு சில மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே தண்டை வைக்கணும். அடுத்தது முக்கியமாக ஒரு சில கிழங்கு மட்டும்தான் விதை ஃபார்ம் ஆகும். அப்படி இந்த கிழங்கு ஒரு பட்டாணியோட ஒரு அவரையோட அமைப்பில் இருக்கும். அந்த விதை நீங்கள் திரும்ப ஊனும்போது இந்த கிழங்கு ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மாதத்துக்குள்ளே இந்த கிழங்கு ஃபார்ம் ஆகும். இது சின்னது. இது நீங்கள் பச்சையாக சாப்பிடலாம். இந்த தோலை லைட்டாக உரித்து சும்மா கையிலே உரிச்சிங்க அப்படின்னா தோல் உரியும். இந்த தோலை உரிச்சிட்டு நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது இந்த நார்மலாக பச்சை கடலை சாப்பிடும்போது என்ன வாசம் இருக்குமோ அந்த இந்த இனிப்பு இது கொடுக்கும். இக்காமா சொல்லுவாங்க. கொட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 3 ரகமான கொட்டி இருக்குது. மானாவாரியாக விளையக்கூடிய கொட்டி இருக்குது. தண்ணியில் விளையக்கூடிய கொட்டி கிழங்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மானாவாரியாக விளையக்கூடிய கொட்டி கிழங்குல கீரையுமே நம்ம வேலூரில் சீசன் அப்போ மட்டும் இந்த கீரையை விற்பனை பண்ணுறாங்க. இது பெருசாக என்னென்னா அவிச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்ல ஒரு இனிப்பை கொடுக்கும். நல்ல மாவு சத்தும் இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு. இது மானாவாரியாகவே ஆடிக்கிட்ட மழை பெஞ்சது அப்படின்னா திரும்ப அந்த ஆடியிலேருந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைக்குள்ளே இந்த கிழங்கு இருக்கும். திரும்ப கிழங்கு அந்த செடி இல்லாமல் போயிட்டு திரும்ப அடுத்த டைம் வந்தப்போ திரும்ப இந்த கிழங்கு ஃபார்ம் ஆகும். குழந்தை பிறந்த உடனே இந்த 2 கிழங்குமே பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த 6 to 7 மாதத்துக்குள்ளே பயன்படுத்துவாங்க. என்ன அப்படின்னா குழந்தை பிறந்தோடனே கையில் ஒன்று கட்டுவாங்க. இது பேர் வசம்புன்னு சொல்லுவாங்க. பிள்ளை வளர்த்தி. ஏன் பிள்ளை வளர்த்தினா செரிமான பிரச்சனையை போக்குறதுக்காக இந்த கிழங்கை கையில் அதாவது காய வச்சு நூல் கோர்த்து கட்டிடுவாங்க. அந்த கிழங்கை அந்த குழந்தை கடிக்கும் போது இருக்கிற அந்த மருத்துவத்தன்மை உள்ளே போய் அந்த செரிமான பிரச்சனை போட்டு கொடுக்கும். ஒருவேளை அதிகமாக செரிமானம் ஆகி பேதியாச்சு அப்படின்னா இந்த கிழங்கு ஆரோட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எக்கச்சக்கமான ரகங்கள் இருக்குது. இந்த கிழங்கு கட் பண்ணி முன்னாடி சொன்ன மாதிரி அரைச்சிட்டு அந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது படியை வச்சு ஒரு 4 டைம் 5 டைம் கழுவி அந்த மாவை படியை வச்சு அடுத்த டைம் யூஸ் பண்ணுவாங்க. அது கஞ்சியாக காய்ச்சி கொடுக்கும்போது குழந்தைக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அந்த பேதி இருந்தது அப்படின்னா இந்த கிழங்கு போக்கி கொடுக்கும். இது 2மே முக்கியமான கிழங்காக தான் நம்ம பார்க்கணும். இது இல்லை அப்படின்றதுனால இப்போ எல்லாருமே பேதியாச்சுன்னா இல்லை மோஷன் போல் அப்படின்னா மருத்துவம் தான் போய் தேடுறோமே தவிர இந்த மாதிரி கிழங்கை நம்ம சாப்பிட்றது கிடையாது. நம்ம பார்க்கறது காட்டு வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. உணவுக்கு பல கிழங்கு எடுத்தாலுமே இந்த மாதிரி கிழங்கு சீசன் அப்போ மட்டும் தான் எடுக்க முடியும். அதுவுமே தோன்றதோ இல்லை இது கண்டுபிடிக்கிறதோ ரொம்ப கஷ்டம். காட்டில் விளையக்கூடிய ஒரு கிழங்காக இந்த கிழங்கை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த மேல் இருக்க சின்ன இடத்த பார்த்தா மட்டும் போதும். அப்படி இல்லை அப்படின்னா காட்டில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொடி மழை காலத்தில் கொடி ஓடும். கொடியில் முக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 இலை 5 இலை 7 இலை இந்த மாதிரி இலை பிரிச்சிருக்கும். அதே மாதிரி அந்த கொடியில் முள் இருக்கும். அந்த கொடியை கண்டுபிடிக்கணும். அந்த கொடியை கண்டுபிடிச்சி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏதோ ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த கிழங்கு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அதாவது அந்த கொடி காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிழங்கு தோண்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி தோண்டும் போது இங்கே ஸ்டார்டிங்கில் சின்னதாக இருக்கும், போக பெருசாக இருக்கும். இதை பொதுவாக கிழங்கு எல்லாமே விதைக்கிழங்காக வச்சாதான் இதுவாகும், கிழங்கு ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த கிழங்கு 3 ரகமாகவும் வச்சுக்கலாம். அதாவது இது விதை ஃபார்ம் ஆகும். கொடியில் போயிட்டு இது மாதிரி விதை ஃபார்ம் ஆகும். இது இன்னும் விதை காயில். இந்த விதை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கொடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன கிழங்கு காய்க்கும். இது சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும்.
இந்த கிழங்கு திரும்ப இந்த கிழங்கு இங்கிருந்து முளைக்கும். அதாவது நம்ம இந்த கிழங்கு எடுக்கல அப்படின்னா இந்த கிழங்கு ஃபுல்லாகவே அழுகி போயிட்டு இங்கிருந்து திரும்ப முளைக்க ஆரம்பிக்கும். இந்த கிழங்கு நம்ம உணவாக எப்படி எடுக்கிறாங்கன்னா எங்கள் பக்கம் வந்து சிலர் சுட்டு சாப்பிட்றாங்க, பஜ்ஜி போடுறாங்க. அதாவது பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி அரைச்சி போடுறதா சொல்கிறாங்க. இதை வந்து முக்கியமான கிழங்கு. அதாவது சங்க காலத்தில் புறநானூறு, அகநானூறு, திருக்குறளில் இதெல்லாமே இந்த கிழங்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதில் இன்னொரு ரகமான இந்த வள்ளங்கிழங்கு, இது இன்னொரு வெரைட்டி. டயஸ்கோரியா இதில் இன்னொரு வெரைட்டி. இதுவுமே இந்த காட்டில் விளையக்கூடிய ஒரு ரகமாக பார்க்கலாம். சக்கரவள்ளியை வந்து எதில் பிரிக்கிறாங்க அப்படின்னா மார்னிங் குளோரின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்துல பிரிக்கிறாங்க. அப்படின்னா மார்னிங் குளோரி விதை வந்து அந்த மாதிரி பூ வைக்கும். சின்ன சின்ன விதை வைக்கும். ஒரு 15 நம்ம டிஸ்பிளேல வச்சிருக்கோம். நீங்க பார்க்கும்போது தெரியும். ஒரு கேரட் ஒரு கலரு, வெள்ளை கலரு, ஒரு பீட்ரூட் கலரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இருந்தாலுமே இதுக்கான சீசன் என்னன்னா 4-6 மாதம் விளையக்கூடிய கிழங்கு இதில் இருக்குது. அதாவது சம்பா குருன்னு சொல்லக்கூடிய கிழங்கு இதுலையுமே இருக்குது. சம்பா அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் விளையும். குருன்றது வருஷத்துக்கு 3 டைமும் விளையும். நீங்கள் திரும்ப திரும்ப கொடி வச்சு சம்பான்றது போட்டாஸுக்கு ஐப்பசிக்குள்ளே நட்டுருவாங்க. அடுத்து தைக்குள்ளே கிழங்கு. ஆனால் குருவன்றது நட்டலாம், ஐப்பசி நட்டலாம், அடுத்தது ஆண்டு நட்டலாம், தை வரையும் கிழங்கு. நம்ம குருவையில் நம்ம ஊரில் திருவண்ணாமலையில் ஒரு ரகம் இருக்குது, ஆரஞ்சு சக்கரவள்ளி சொல்லி. அதை நீங்கள் புரோட்டாஸ் நட்டலாம், தையிலுமே நட்டலாம். அந்த அளவுக்குமே கிழங்கு வைக்கக்கூடிய கிழங்கு இருக்குது. இதை வந்து எப்படி நடவு பண்ணுறாங்கன்னா பொதுவாக கிழங்கு கிடைக்கும்போது அது எடுங்க, ஏதாவது ஒரு கிழங்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிழங்கு இந்த கிழங்கு கிடைக்கும். பொதுவாக கிழங்கு விதை கிழங்காக கிடைக்கும்போது இந்த மாதிரி கிழங்கு வாங்கிடுவாங்க. இப்போ நான் கலெக்ட் பண்ணும்போது அப்படி தான் வாங்கினது. இந்த மாதிரி கிழங்கு கிடைக்கும் போது இது எப்படி நம்ம விதை கிழங்காக அடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு தண்ணி ஊற்றி டம்ளரில் இப்படி வச்சுருவோம். இப்படி வைக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி மாற்றணும், இல்லைன்னா அடிக்கி போகும். அப்படின்றப்ப இது தண்ணியிலே வரும்போது இங்கேருந்து வேர் ஃபார்ம் ஆகும். வேர் ஃபார்ம் ஆகி இங்கேருந்து நிலை பிரியும். நிலை மாதிரி வந்து கொடி வைப்பிடும். அந்த கொடியை திரும்ப நட்டுப்போம். இப்படி தான் ஒவ்வொரு கிழமையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி வர அந்த எடுத்து வைக்கிற தாய் கொடியை வந்து திரும்ப கட் பண்ணி புரோட்டாஸ் நடும்போது திரும்ப அடுத்த இதுக்குள்ளே நம்ம கிழங்கு வச்சுக்கோம். சாப்பிட போலியா போன மாயிடும் ஒயிட் மாயிடும்.